இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 3, 2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை. ரேவதி நட்சத்திரம் காலை 6:40 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். வளர்பிறை சதுர்த்தி திதி மாலை 6:04 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. சித்த யோகம் சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சதுர்த்தி விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன் சந்திரன் புதன். இன்று காலை 6:40 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால காலை 6:40 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு அதாவது 6:40 AM மேலே கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 6:45 வாக்கில், அதாவது 6:40 உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இதனால் உங்களுக்கு தெளிவு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளை பற்றிய குழப்பங்களும் நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதே சமயம் வேலை விஷயமாக இன்று காலை முதலே ஒரு பரபரப்போடு செயல்படுவீங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். அதாவது உங்களை பார்த்து எல்லாரும் பரபரப்பாயிடுவாங்க. நீங்கள் பரபரப்பாக இயங்குவதன் காரணமாக உங்கள் ஆஃபீஸே உங்களை மதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர்களின் தொடர்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அரசாங்க வகையில் உங்களுக்கு வரவேண்டிய மரியாதைகளோ அல்லது வரவேண்டிய பழைய பாக்கிகளோ வருவதில் தாமதமாகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசில் இருக்கிற சங்கடங்கள் தெளிவாகி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக அடுத்தவர்களுக்கும் உங்களுடைய பரபரப்பை தொற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். இதனால் எல்லாரும் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. அஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு மரியாதை நல்ல பெயர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் தேவையில்லாமல் சில பேர்த்துக்கிட்ட எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவியில் இருக்கிறவங்க அல்லது பதவிக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவங்க, அது பிரைவேட்டில் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, அரசியல் துறை இருந்தாலும் சரி, அரசாங்க ரீதியாகவும் சரி, மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நபரிடம் சற்று மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் தெளிவாக சிந்தனையோடு செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆனால் அவசரப்படாதீங்க, நிதானமாக செயல்படுங்க. படிக்கின்ற குழந்தைகளுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 6:40 விரயஸ்தானத்துக்குள்ள வராரு. இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். எண்ணெய் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சோம்பல் தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, உடம்புல அசதி போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வேண்டாத விஷயங்களை கற்பனை பண்ணி உங்களுக்கு மனசில் ஒரு விதமான சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று உங்களுக்கு செயல்பாடுகளில் மந்தத்தன்மையும் உடல் சோர்வும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும். தாயார் சார்ந்த செலவுகள், வழக்கு சார்ந்த செலவுகள், தம்பி தங்கைகளுக்கான செலவுகள், உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளுக்கான செலவுகள் ஏற்படும். அதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு காரியத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படுறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். வேலை விஷயத்தில் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் அல்லது வாக்குவாதம் ஏற்படும். அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் வழியில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு அனாவசியமான சில தேவையற்ற செலவுகள் ஏற்படும். நீங்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது
அரசாங்க அதிகாரிகளிடம் தண்டனை கட்டணம் செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது, தண்டை செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணுறதுக்காகவோ இல்லை வேறு எங்கேயாவது அவசர வேலைக்காகவோ பஸ்ஸில் போனால் கூட, இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனாலும் சரி, இல்லை ஆட்டோ போன்ற டிராவலிங் மோட்ஸில் கூட கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அனாவசிய பண விரயம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் தேவைக்காக செலவுகள், அல்லது தந்தையின் ஆரோக்கியத்துக்காக செலவுகள், அல்லது வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பார், அவர் வண்டி ரிப்பேர் ஆகிட்டு நிற்கும், அதனால் நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு அவருக்கும் சப்போர்ட் பண்ணி வண்டியை தள்ளிட்டு வரக்கூடிய சூழ்நிலை. அதாவது உங்களுக்கு தந்தைக்காக செலவுகள் ஏற்படும், அல்லது தந்தை வழி உறவினர்களுக்காக உங்களுக்கு காரிய விரயம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிதுன ராசி. லாபஸ்தானத்துக்குள்ள வர சந்திரன் இன்று காலை 6:40 உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். பண லாபம், திரவிய லாபம், வார்த்தை லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேத்திக்கெல்லாம் பேசியே சோர்வடைஞ்சிருப்பீங்க, இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லி காரியத்தை சாதிச்சுப்பீங்க. நேத்திக்கு பேசி அவ்வளோ பேசியும் நடக்காத காரியம் இன்றைக்கி ஒரே வார்த்தையிலேயே நீங்கள் முடிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் அனாவசியமான மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மன தெளிவு ஏற்படும், ஆனால் பரபரப்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். என்ன விஷயத்துக்காக நீங்கள் முன்கோபப்படுறீங்கிறது இருக்குது, ஆனால் எல்லாத்துக்குமே கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில், உங்களுடைய மேலதிகாரிகள் சார்ந்த விஷயங்களில் மோதல் போக்கு கடைபிடிக்காமல் பார்த்துக்கொள்வது அவசியம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் இரிட்டேஷனாகி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அதில் உங்களுக்கு ஒன்றா நேர விரயம் ஏற்படும், அல்லது பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வியாபாரத்திற்காகவோ அல்லது உங்களுடைய தொழிலுக்காகவோ முதலீடுகள் அதிகரிக்கும், அதற்குண்டான தேவைகள் அதிகரிக்கும், அதற்கான செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் அல்லது பெரிய மனிதர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி முதலீடுகளுக்கு உண்டான வழியை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் 9 மற்றும் 10ஆம் இடங்களில் இன்றைக்கி காலை 6:40 வரைக்கும் 9ஆம் இடம், அதன் பிறகு 10ஆம் இடத்துக்கு வரதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடைய அப்பா, உங்கள் வாழ்க்கை துணையுடைய இளைய சகோதரர்கள், இவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பதவிசாக பேசுகிறதுக்கு கற்றுக்கோங்க. என்றைக்குமே சண்டை போட்டுட்டு வெளியில் வர்றது பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கப்புறம் வாழ்ந்து காட்டணும். அது வாழறதுக்கு உண்டான தகுதி இருந்ததுன்னா, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அவங்கள டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து ஜீவனாம்சம் வாங்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா அவங்க கூட இருக்கிறதே மேல். பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்புகளை குறைத்து கொள்வது நல்லது. இன்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவதை தவிர்த்து விட்டு தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டீங்கன்னா வேலை விஷயமாக நன்மைகள் ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும், அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. காலையிலேருந்தே உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்கும், உங்களுக்கு செயல்பாடுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், ஆனால் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கும் இன்றைக்கி நீங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகம தீர்வை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையுடைய இளைய சகோதரிகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவாங்க, அதனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆனால் பிடிவாதம் பிடித்து செயல்பட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்களும் பிடிவாதம் பிடிச்சா தப்பு கிடையாது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும்.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட முக்கிய விஷயங்கள், வழக்கு சார்ந்த முக்கிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுப்பதில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், அலைச்சல் குறைந்து தொழில் விருத்தி ஏற்படும். நிலம் தொடர்பான முதலீடுகளில் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக நீண்ட காலமாக பிரிந்திருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் தாம்பத்திய அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசினா, தெளிவான சிந்தனையில் பேசினா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். பிடிவாத குணத்தோடு பேசுகிறதோ இல்லை திமிருத்தனமாக பேசுகிறதோ அகந்தையில் பேசுகிறதையோ தவிர்க்கிறது நல்லது. சிம்ம ராசி. இன்று காலை 6:40 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி காலையிலேருந்தே ஒரு சின்ன சலிப்புத்தன்மை இருக்கும். ஆனால் 6:45 மேலே அந்த சலிப்புத்தன்மையை உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, மாடியில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி மனஸ்தாபத்தை தவிர்ப்பது நல்லது. அதாவது கத்தல் 6:45 வரைக்கும் அவங்கள முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பேச ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவலை ஏற்பட்டாலும் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு நல்ல மாற்றம் உணர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டாத சில விஷயங்களை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த வேண்டாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்று மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்ஃபேக்ட் அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்றைக்கி மருத்துவ ரீதியான விஷயங்கள் ஆகட்டும் அல்லது குழந்தைகளின் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் இன்று உங்களால் சோர்வாக வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் மனசில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க, உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க, உங்களை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணாங்களோ அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் உங்களுக்கு தெரிய வருவதன் மூலமாக அவர்கள் மீது இருக்கும் மரியாதையை குறைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட எப்படியாவது தாஜா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. இன்றைக்கி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. கொஞ்சம் அதிகமான டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் அல்லது உங்களுடைய தந்தை விஷயத்தில் உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கும். ஆனால் அந்த அறிவுரைகளை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அஷ்டம சனி பாதிப்பு வேண்டாத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பம் சார்ந்த செலவுகள் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய செலவுகள் காரணமாக கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். கன்னி ராசி. இன்று காலை 6:40 வரைக்கும் 7ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் 7ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, ராசிநாதன் புதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலை 6:40 சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுனால இன்று காலை முதலே உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும். அதாவது எந்த காரியத்தில் எடுத்தாலும் ஒரு சீராக செய்ய மாட்டீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிவிட்டு அது உங்கள் வீட்டிலையோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயோ அனாவசியமான பேச்சுக்களை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்டையாவது நீங்கள் இமெயில் அனுப்புகிறேன் இல்லை தொலைபேசி மூலமாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த செயலில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதை செய்யாததன் காரணமாக அவர்கள் உங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, படிக்கிற குழந்தைகளுக்கும் சரி, உங்கள் ஆசிரியர்கள்ட்டையோ இல்லை மேலதிகாரிகள்ட்டையோ தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று எந்த ஒரு காரியத்திலும் நிதானமின்றி செயல்படுவதனால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களால் சொன்ன நேரத்துக்கு போய் பணத்தை கட்ட முடியாது. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கும் சூழ்நிலை வருது. இன்றைக்கி எதை பேசினாலும் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை
ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் உங்களுக்கு அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது தாயாருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதிலோ கருத்து மோதல் ஏற்படும். இதன் காரணமாக அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் சங்கடத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஒன்று உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயம், உங்களுடைய வேலை விஷயம், உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துலனா எந்த ஒரு வேலையும் நிதானமாக செய்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தோல்வி அல்லது தடுமாற்றம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல், காழ்ப்புணர்ச்சி வெளிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். என்ன பேசினாலும் சரி, நியாயமாக பேசினாலும் ஒத்துக்க மாட்டாங்க, உண்மையை பேசினாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் பேசுறது தப்புன்னு சொல்லி உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்று பண விவகாரங்களில் திடீர் செலவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கடன் கொடுப்பதில் தாமதம் ஏற்படுறதுனால உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுவதில் சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். துலாம் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று நாள் முழுவதும் மனத்தெளிவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்களுடன் இனிமையாக பொழுதை கழிப்பீர்கள். ஏதாவது ஒரு வேலைக்கு போவீங்க, ஆனால் அந்த வேலையில் ஜாலியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இதனால் உங்கள் மேலில் மரியாதை உயர்வு ஏற்படும். நண்பர்களின் பாசமிகு செயல்பாடுகள் உங்களுக்கு சிலருக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் கவலைப்பட மாட்டீங்க. இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மைக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். குழந்தைகளுடைய மேல் படிப்பு அல்லது திருமணம் சார்ந்த செலவுகள் பற்றிய முன்னெடுப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பிடிவாத குணத்துடன் செயல்படுவதன் மூலமாக உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்தோஷமான அனுபவங்கள் காரணமாக அதை தவிர்த்து விட்டு செயல்படுவது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் நட்புறவை பேணுவதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய பிஸ்னஸ் வேலையிலெல்லாம் பிரச்சனை இல்லை. குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள் குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் தந்தையின் எதிர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு, குடும்ப ஒற்றுமை போன்ற விஷயங்களால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் உருவாகி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விருச்சிக ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. வளர்பிறை சந்திரனா, இதே தேய்பிறை சந்திரனா இருந்தால் உங்களுக்கு மன சஞ்சலம், தடுமாற்றம், அவமானம், அவப்பெயர் ஏற்படும். ஆனால் இது எதுவுமே இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய கடந்த கால முதலீடுகள்லாம் கைக்கு வந்து கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதனால் அலைச்சல் அதிகரிக்கும். அதாவது ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு இவங்களுக்கு இவ்வளோ ரூபா, அவங்களுக்கு அவ்வளோ ரூபான்ட்டு செட்டில் பண்ணுறது ஒரு பெரிய டிடிஎஸ் டாஸ்க். அந்த டிடிஎஸ் டாஸ்க்கை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை தேடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் பெரிய மனிதர்களின் சந்திப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சிலரிடம் நீங்கள் கடன் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இன்றைக்கி சாதகமான பலன்கள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் இந்த கடனை வாங்கி பெரிய கடன் அடைப்பீங்க அல்லது நாள்பட்ட கடனை அடைப்பீர்கள். இதனால் உங்களுக்கு மன தெளிவும் மன நிம்மதியும் ஏற்படும். உங்களுடைய தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுவதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தின் காரணமாக எதிரிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பழைய பாக்கிகளை செட்டில் செய்யறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்குண்டான தீர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அல்லது
தனியார் நிறுவனத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மறைமுக எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக கொடுத்துட்ருக்காரு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக அட்வைஸ் கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது. ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லது சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வளர்ச்சியில் தாமதம் ஏற்படும். கௌரவத்துக்காக சில விஷயத்தை பண்ணிட்டு உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி, மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று மேன்மைகள் ஏற்படும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் ஒரு பயம் மட்டும் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல, போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய 10th 12th எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு விதமான பதட்டம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. கூட இருக்கிறவங்க பதட்டத்தை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த கொஷினை அட்டன் பண்ணியா, அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியான்னு கேள்வி கேட்டு பயமுறுத்துவாங்க. இதில் 10ஆவதுக்கு தாயாரின் செயல்பாடுகளும் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும். நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்துக்கு உங்கள் அப்பா உங்களை திட்டிகிட்டு இருப்பார், இல்லாட்டி குற்றஞ்சாட்டி பேசுவார், இது ஏன் பண்ணலை, அந்த கொஷின் ஏன் விட்டன்ட்டு. ஆனால் இன்றைக்கி அதனால் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு பேசிடாதீங்க, நிதானமாக செயல்படுங்க. இன்று உங்கள் குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களின் பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இது உடன்பிறப்புகள் விஷயத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் இதுநாள் வரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி உங்களுக்கு ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள், எதிரிகள் அல்லது கடன்காரர்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆதாயம் அதிகரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரித்து தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். என்னதான் சாதகமாக இருந்தாலும் வியாபாரத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவங்க கொடுக்கக்கூடிய பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. சில சமயம் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பண இழப்பு ஏற்படும். சில சமயம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா அந்த கஸ்டமர் செய்யக்கூடிய சில தவறுகளை பெரிதுபடுத்தி சண்டை போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்களை தவிர்ப்பதன் மூலமாக ஓரளவுக்கு நன்மையான காலங்களாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, 3ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன், சுக்கிரன், புதன் சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தொழில் புதிய தொழில் அமையறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களை இப்பொழுது உதவி செய்கிறேன்னு வந்தாங்கன்னா அதை பொலைட்டாக வேண்டான்னு சொல்லுங்கள். எடுத்தறிஞ்சு பேசுகிறதோ இல்லை கடந்த காலத்தில் நீங்கள் பண்ணின உதவி எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பேச்சு பேசுகிறதையோ தவிர்க்கிறது நல்லது. இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் தொழில் விருத்தியும் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே ஒரு நற்செய்தி உங்களை தேடி வரும். அதனால் பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எதிரிகள் கூட அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள், உங்களுடைய வேலை விஷயமாக இருந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தும். ஆனால் அலைச்சலை, வேலை பளுவை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் இன்று ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால பெருசாக அதிகமாக முதலீடுகளை வச்சுக்கிறது தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாங்கிய கடனை அடைப்பதன் மூலமாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
வாங்கின கடன் அடைப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அவங்க கடனையும் சேர்த்து அடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பாக்கியஸ்தானத்தை புதன் சுக்கிரன் சேர்க்கை பார்வை பார்க்கிற காரணத்தினால இன்று உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். குறிப்பாக திருமண வயதினருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணமான தம்பதிகளுக்குள் ஒற்றுமைத்தன்மை அதிகரித்து வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்கு. கும்ப ராசி, ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சந்திரன் செஞ்சாரம் பண்றாரு. காத்தால 6:40 வரைக்கும் 2ஆம் இடம், அதன் பிறகு 3ஆம் இடம். இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்குண்டான சூழ்நிலை. வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த பண தட்டுப்பாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளிடமிருந்து வரவேண்டிய பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஒன்னூட்ட தம்பியிலேருந்து கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போவான். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எதுக்குன்னே தெரியாது, அவங்களுடைய சந்தோஷத்துக்காக பணத்தை கொடுப்பாங்க. அதை வேண்டான்னு மறுக்காமல் ஏற்றுக்கோங்க. இன்று உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகள் அடங்கியிருப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு பண விவகாரங்களில் குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுனால கஸ்டமர்ஸ் கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. சலிப்புத்தன்மை காமிச்சா சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோகத்தில் வியாபாரத்தில் தடுமாற்றங்கள் இருந்ததுன்னா அந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இடமாற்றத்தின் மூலமாக வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, ராசியில் இருக்கிற சந்திரன் சுக்கிரன் புதன் ராகு சேர்க்கை. இன்று காலை 6:40 சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதனால மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. நீங்க மனசு சார்ந்த விஷயங்கள் இல்லை மனசுல எண்ண ஓட்டத்தின் காரணமாக வரக்கூடிய வார்த்தைகள்னால உங்களுக்கு இழப்புகள் அல்லது அவமானங்கள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இன்னைக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அந்த செலவின் மூலமாக ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்கள் உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கூட சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். செலவுகள் ஜாஸ்தியாகும். அரசாங்க வகையில் செலவுகள், தந்தை வழியில் செலவுகள், எதிரிகள் வகையில் செலவுகள்னு இருக்குது. ஆனால் இந்த செலவுகள்னால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது. ஆனால் கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அயல்நாடு தொடர்பான விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகள், உடன்பிறப்புகள் ஏதாவது ஃபாரின் ட்ரிப்பு போகிறதா இருந்ததுன்னா அது அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும், வெற்றியை தரும். இதனால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தன்னம்பிக்கையில் சில தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், அனாவசியமான கெட்ட பெயரை ஏற்படுத்தும். அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் போதும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 4ல் புதனோட வீட்டில் இருக்கார். அந்த புதன் உங்களுடைய ராசியில் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால தடுமாற்றங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த தடுமாற்றத்தை விட்டு வெளியில் வருவதற்கு உங்களை தான் எல்லாரும் பயன்படுத்திப்பாங்க. உங்களுடைய தடுமாற்றத்துக்கும் சரி, அடுத்தவங்களுடைய தடுமாற்றத்துக்கும் சரி, உங்களை எல்லாரும் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு அனாவசியமான நேர விரயம் ஏற்படும். அல்லது அனாவசியமான அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று உங்களுக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.